இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிற ராசி விருச்சிக ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆழமாக சிந்திக்கக்கூடியவங்க, தைரியமானவங்க. ஏதாவது ஒரு ரகசியத்தை சொல்லிட்டோம் அப்படின்னா அதை ரொம்ப காப்பாற்றக்கூடிய ஒரு நபர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இவங்களுக்கு எந்த இடத்துலையும் தோற்று போகிறது அப்படிங்கிறது பிடிக்காத ஒரு விஷயம். விடாமுயற்சியோடு நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். ஏன்னா இவங்களுடைய ராசிநாதனே செவ்வாய். அதனால் இவங்களுடைய செயலில் ஒரு வேகம் இருக்கும், ஒரு துணிச்சல் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே போட்டி போட்டு வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு வேகம் இருக்கும். அதனால தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தையுமே சாதாரணமாக விட மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே விடாப்படியாக நின்று அதை கரெக்டான டைமில் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு வேகம், ஒரு செயல், இது எல்லாமே ஒரு நிறைந்தவங்க தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி என்பர்களை பற்றி பொதுவாக நம்ம எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், பொதுவாக ஒரு விருச்சிக ராசியில் ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், அதன் மூலிமா இவங்களுக்கு தொழில் எப்படி அமையும், பொதுவாக விருச்சிக ராசிக்கு தொழில் எப்படி அமையும், விருச்சிக ராசிக்கு யாரெல்லாம் நண்பர்களாக இருப்பாங்க, எந்த ராசிக்காரங்களாம் கொஞ்சம் பகையாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது, இதை பற்றின முழு தகவலுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் இந்த விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லாருக்கிட்டையுமே இந்த மனம் திறந்து பேசுகிறது இவங்க கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா யோசித்து, அதாவது ஆழமாக யோசித்து அதுக்கப்புறம் தான் முடிவெடுப்பாங்க. ஆனால் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை மாற்றிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேகம் பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே செவ்வாய். என்ன சொல்கிறாங்களோ அதை உடனடியாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை உடையவங்க தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் மனதில் பார்த்திங்கன்னா 100 விஷயம் ஓடிட்டு இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எந்த கேள்வி கேட்டிங்கனாலும் சுவாரஸ்யமாக பதில் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா எல்லா விஷயத்தை பற்றியும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாக இருக்கும். அதனால தான் நிறைய விஷயங்களை கற்று வச்சுருப்பாங்க. ஒரு 30 வயசில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எல்லாத்தையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப சுவாரஸ்யமாக பேசக்கூடிய ஒரு நபர்களை இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப நம்பிக்கையானவங்க. யாராவது நம்பி இவங்களை வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவங்கள இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். யாராவது ஏமாற்றிட்டாங்களா அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க அதாவது வாழ்க்கை துணையோ ஒரு நண்பனோ இவங்களை நம்பி வந்துட்டாங்கன்னா எக்காரணத்தை கொண்டு அவங்கள கைவிட மாட்டாங்க. அதே நேரத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா பழகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாத்துக்கிட்டையும் பார்த்திங்கன்னா டெஸ்ட் வைப்பாங்க. இவன் கரெக்டான நபர் தானா, இவன் கரெக்டான நம்பிக்கை இழக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுறானா அப்படின்னு ஒரு சில டைம்லாம் டெஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் எல்லா டெஸ்ட்லேயும் அவன் பாஸ் ஆனால் தான் இவங்க நண்பனாகவே ஏற்றுக்குவாங்க. அந்த மாதிரி பல டெஸ்ட் வைப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஆழமாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களை இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கடகமும் மீனமும் நல்லா ஒத்து போகும். ஏன்னா நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. அதனால் நீர்த்தன்மை உள்ள 2 ராசியும் இவங்களுக்கு நல்லா ஒத்து போகும். இவங்களோட நல்ல ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ அமைஞ்சிச்சுன்னா கூட நல்ல ஒரு புரிதல் உணர்வு ஏற்படும். பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க கூட ஒரு பார்ட்னர்ஷிப்போ அல்லது வாழ்க்கை துணையாகவோ அல்லது ஒரு நண்பனாகவோ அமைந்தாங்கன்னா நல்ல ஒரு புரிதல் உணர்வு இருக்கும். இவங்க கூட தொழில் அமைச்சாங்கன்னா கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதோட கூட மகரமும்
குடும்பமும் கூட இவங்களுக்கு ஏற்ற ஒரு ராசியாக தான் இருக்கும். இவங்க கூட நல்ல ஒரு நட்புணர்வு ஏற்படும். இவங்க கூட கூட்டணி அமைச்சாங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசி வந்து ஒவ்வொரு ராசியை வச்சே சொல்ல முடியாது, இவங்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை வைத்து தான் அது கரெக்டாக சொல்ல முடியும். ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்பு, தசாபுத்தி, லக்ன பலன்களை வைத்து தான் கரெக்டாக பொருத்தமாக சொல்ல முடியும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரி தொழில் அமைஞ்சிச்சுன்னா இவங்க சிறந்து விளங்குவாங்க அப்படின்னா, ஒரே மாதிரி வேலை செய்கிறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த சவால் விட்டு ஜெயிக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா செட் ஆகும். ஒரு தொழில் செஞ்சிட்ருக்காங்க, இதில் உன்னால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா, நீ இதில் எப்படியாவது ஜெயிச்சு காமிப்பேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் நிறைந்தவங்க தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இதனால் இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ஆராய்ச்சி சார்ந்த தொழிலில் அவங்க தேர்ந்தெடுத்து படிக்கிறது, தொழில்நுட்பம் சார்ந்த தொழிலை தேர்ந்தெடுத்து படிக்கிறது, மருத்துவம் சார்ந்த தொழிலை தேர்ந்தெடுத்து படிக்கிறது, பொறியியல் சார்ந்த தொழிலை தேர்ந்தெடுத்து படிக்கிறது, சொந்தமாக வியாபாரம் செய்கிறது, இது எல்லாமே நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு அருமையாக செட் ஆகும். இந்த மாதிரி தொழிலை தேர்ந்தெடுத்து அதன் பிரகாரம் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுடைய கண்ணில் தென்படும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஆரம்பத்தில் எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால மருத்துவம் சார்ந்த தொழிலும் செய்வாங்க, பொறியியல் சார்ந்த தொழிலும் செய்வாங்க, வீட்லேயுமே நல்ல ஒரு மேலாண்மை பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. அதனால் எல்லாத்தையும் வேகமாக கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் எல்லாத்துலேயுமே இறங்கிடுவாங்க. ஆனால் ஒரு 30-35 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும், இதுதான் கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தொழிலை தேர்ந்தெடுத்து அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய வேகத்துக்கு மற்ற யாருமே ஈடு கொடுக்க முடியாது. வேகமாக செயல்படுவாங்க, வெற்றியை தராமல் ஓய மாட்டாங்க. இந்த வேகத்துக்கேற்ற வெற்றி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் போராட்டங்கள் இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த விருச்சிக ராசியில் வந்து சந்திரன் நீச்சமாகிறார். அதனால் இவங்களுக்கு மனதில் கொஞ்சம் குழப்பங்கள் அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து வெற்றி பெறத்துக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களை இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் இவங்களுடைய துணிச்சலை யாருமே ஈடு கொடுக்க முடியாது. அந்தளவுக்கு துணிச்சலாக இறங்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஆனால் என்ன, கொஞ்சம் கோபம் மட்டும் பொசுக்குன்னு வரும். இந்த அவசரமாக முடிவெடுக்கிறத தவிர்த்துட்டு நின்று நிதானமாக யோசித்து முடிவெடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஏமாறுறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. பொதுவாக விருச்சிக ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா கையில் பணம் இருக்குது அப்படின்னா 4 நண்பனை கூட்டிகிட்டு ஜாலியாக வாடா போய் டீ சாப்பிட்டு வரலான்னு போய் செலவு பண்ணிடுவாங்க. இது வந்து கொஞ்சம் ஆடம்பரமாகவும் கொஞ்சம் வந்தாவாகவும் இருந்தாலும் கூட திட்டமிடுதல் இல்லாமல் வேகமாக பணம் வந்த வேகத்திலே கொண்டு போய் செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் அந்த வேகத்தை கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் விவேகமாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறத்துக்கான எல்லா வழிகளுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி என்பர்கள் எப்பவுமே பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவங்க தான். ஆனால் சம்பாதிச்ச பணத்தை கரெக்டாக செலவு பண்ணி சிக்கனமாக எல்லா விஷயத்துலையும் செயல்பட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய ராசியில் இந்த விருச்சிக ராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு முதல்ல எடுத்த உடனே வெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்காது. முதல் நாளும் தோல்வி, 2வது நாளும் தோல்வி, மீண்டும் 3வது நாளும் பார்த்திங்கன்னா தோல்வி தான் கொஞ்சம் தழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இவங்களுக்கு ஏற்படும். இவ்வளோ தோல்வி வந்தும் மீண்டும் முயற்சி பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். என்னப்பா 3 நாளாக தோற்றுக்கிட்டே இருக்க அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அப்போ கேட்கும்போது கூட 3 நாளாக நான் தோக்கலை, எனக்கான வெற்றி 3 நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். தோல்வியை பார்த்து பயப்படவே மாட்டாங்க. வெற்றி வர்றதுக்காக கடுமையாக முயற்சி பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. விழுந்தாலும் மீண்டு எழுந்து நிற்கக்கூடிய அந்த மனோபக்குவம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் மிகப்பெரிய பலம் அப்படின்னு கூட இந்த விருச்சிக ராசி என்பர்களை சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பல பேர் வந்து உங்களை புரியலை, இவங்க இப்போ ஒரு மாதிரி பேசுகிறாங்க, கொஞ்ச நேரம் கழித்து வேறு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு கூட பல பேர் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் மட்டும் உங்களுடைய முயற்சியை மட்டும் எந்த இடத்துலையுமே யாருக்காகவுமே வந்து நிறுத்தாதீங்க. நிறைய பேர் தள்ளிவிட தான் காத்துட்ருக்காங்க. உங்களை தூக்கி நிறுத்துறதுக்கு உங்களுடைய முயற்சி தான் முக்கியம். உங்களுடைய முயற்சி அதிகமாக போடுங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை சாதிக்கக்கூடிய ஒரு சாதனையாளர்கள் லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் வரும். இன்றைக்கி வேணால் உங்களை சந்தேகப்படலாம், என்னடா இவன் இப்படி இதையே வளைஞ்சி இதே வேலையை செஞ்சிட்ருக்கான், ஆனால் அதில் ஒரு லாபமும் அந்த மாதிரி தெரில, ஆனால் ஒரே விஷயத்த மறுபடியும் செய்கிறானே அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் உங்களை சந்தேகப்படலாம். ஆனால்
நாளைக்கு உங்களுக்காக ஒரு வெற்றி காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுல நீங்கள் மன தைரியத்தோடு ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் போராடுங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வேகத்தை விட கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேகத்தில் ஒரு சில விஷயத்தில் செயல்படுவாங்க. அது டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து முடிவு எடுத்திங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்லதே நடக்கும். இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைய காலகட்ட கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இன்றைய கணக்கீட்டின்படி குரு பகவான் கடகத்திலையும், சனி பகவான் மீனத்திலையும், ராகு கும்பத்திலையும், கேது சிம்மத்திலையும் இருக்கிறதுனால, புதன் கடகத்திலையும், செவ்வாய் மிதுனத்திலையும், சுக்கிரன் கன்னியிலையும் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு சந்திரனோட நீச்சம் இருக்கிறதுனால ஒரு சில இடைஞ்சல்கள். கோச்சார பார்வையாக பார்க்கும்போது குரு கடகத்தில் இருக்கும்போது விருச்சிகத்துக்கு 9வது இடம், அது ரொம்ப ஒரு யோகமான இடம். அதாவது கல்வியில் நல்ல ஒரு மேன்மை, நல்ல ஒரு உயர் சிந்தனை உடையவங்களாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் உள்ள ஒரு நபர்களாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வள வருவீங்க. உங்களுக்கு ஆன்மீகத்தில் கூட கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாகும். அதனால் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அதே நேரத்தில் சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார். 5ஆம் இடம் அப்படிங்கிறதுனால பொறுமை, திட்டமிட்டு செயல்படுறது, கல்வியில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுறது, குழந்தைகள் தொடர்பான ஒரு முக்கியமான பொறுப்பு எடுத்துக்கிறது, எல்லா விஷயத்துலேயும் விட ஒரு ஒழுங்குமுறையாக ஒரு பர்ஃபெக்டாக ஆர்டராக எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. அது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். ராகு கும்பத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கேது சிம்மத்தில் 10வது இடத்துல இருக்கிறதுனால வீடு, குடும்பம், தொழில் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இதில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரலாம். முக்கியமாக ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது அவசரம் காட்டாமல் நிதானமாக அணுகிறது ரொம்ப நல்லது இந்த விருச்சிக ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவான ராசி அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு சாதகமான பலன் தான். தனிப்பட்ட பலன்களை தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த விருச்சிக ராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் ஆடி பூரம் வருது. அந்த ஆடி பூரத்தன்னைக்கு நீங்கள் ஒரு சுமங்கலி பெண்களுக்கோ அல்லது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கோ நீங்கள் தானமாக மஞ்சள், குங்குமம், வஸ்திரம், அதோட தாலி சரடு இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாட்டை மறக்காமல் செய்யுங்க. இந்த முருகப்பெருமானை வழிபடும்போது சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் பக்தியோடு ஜெபித்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். எங்களுடைய கமெண்டில் கூட தெரிவிங்க. அப்படி 3 முறை பதிவிடும்போது நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்ருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கட்டாயம் நடக்கும். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஒன்றே ஒன்று மட்டும் மனதில் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தடையாகவும் தாமதமாகவும் உங்களுக்கு அமையலாம். சில நேரங்களில் உங்களை யாருமே புரிஞ்சிக்காமல் உங்களை ஒரு சில இடத்துல திட்டக்கூட செய்யலாம். நிறைய இடத்துல தோல்விகள் கூட உங்களுக்கு வரலாம். நீங்கள் ஒன்றே ஒன்று நினைவில் வச்சுக்கோங்க, தாமதம் அப்படிங்கிறது தோல்வி அல்ல. நீங்கள் முயற்சியை அதிகமாக போடுங்க, அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய வலிமை. அந்த முயற்சியை அதிகமாக போடும்போது வெற்றிக்கான எல்லா வழிகளுமே உங்களுடைய கண்ணில் தென்படும். நீங்கள் விழுந்தாலும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு அருமையான ராசிக்காரங்க. அதனால் தோல்வியை பார்த்து அதே இடத்துல உட்காராமல் வெற்றியை நோக்கி பயணிங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த காலகட்ட கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது இந்த விருச்சிக ராசிக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி ஒன்று காத்துட்ருக்கு. இந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.